குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழுகணி சித்தர் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோல 3வது பாடலும் அதனுடைய பொருளும் சொல்ல போறேன். முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதழ் பரப்பி பஞ்சனையில் தானிருந்து அத்தை அடக்கி நிலை ஆறுமில்லா வேளையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோ. இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, 3 வீதிகள் கூடுகின்ற முச்சந்தி, அங்கே முத்தாலான முகப்பு வீடு, 10 வகையான மலர்களை பரப்பி பஞ்சனையில் இருந்து மனதை அடக்கி ஆறுமில்லாத நிலையில் குத்து விளக்கை ஏற்றி மகிழ மாட்டேனா அப்படிங்கிறது மேலோட்டமான பொருளுங்க. இன்னும் கொஞ்சம் உள்வாங்கி சொல்லணும் அப்படின்னா, 10ஆம் இதழ் பரப்பி அப்படின்னு 2 கால்களில் இருக்கிற 10 விரல்களை சொல்றாரு. பஞ்சனையில் தானிருந்து அப்படிங்கிறது பத்மாசனத்துல உட்காரணும் அப்படிங்கிறது. 10 விரல்களும் மலர்கள் மாதிரி இருக்குமாறு பாதங்களை தொடைகள் மேல மலர பொருத்தி பத்மாசனத்துல இருக்கணும் அப்படிங்கிறது இதனோட விளக்கம். இடை, பிங்களை, சுஷும்னா அப்படிங்கிற 3 நரம்புகளும் சந்திக்கிற மூலாதார பகுதியை முச்சந்தி வீதி அப்படின்னும், கடைசி முதுகெலும்புல இருக்கிற சின்ன துவாரத்தை முத்து முகப்பு அப்படின்னும் சொல்றாரு. இந்த மாதிரி பத்மாசனத்துல உட்கார்ந்து மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்கிற நிலைய அத்தை அடக்கி அப்படின்னும், அந்த தனிமையை ஆறுமில்லா வேலை அப்படின்னும் சொல்லி இருக்காருங்க. பிராணாயாமம் பண்ணும்போது குண்டலினி அப்படிங்கிற அற்புத சக்தி மூலாதாரத்துல இருந்து சுழுமுனை வழியா முதுகெலும்பு தொடரில் இருக்கிற தண்டுவடத்தின் வழியா ஆதார கமலங்களை கடந்து மேலே ஏறும். இந்த அனுபவத்தை விளக்குறதுக்காக முதுகெலும்பு தொடரை குத்து விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 புலன்களும் ஒடுங்கி ஞானத்தில் நிலை பெறுவதை குத்து விளக்கேற்றி கோலமிட்டு பாரேனோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ குத்து விளக்கின் 5 முகங்களையும் 5 புலன்களோட ஒப்பிட்டு இந்த புலன்கள் ஒளிவிட வேணும், அதனால புலனடக்கம், புலன்களின் தூய்மை, மனசிம்மை இதையெல்லாம் மனிதர்கள் கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அதனால இந்த புலன்களின் தூய்மையை குத்து விளக்கேற்றி கோலமிட்டு பார்ப்பேனோ அப்படின்னு மானுட வர்க்கத்தினுடைய தூய்மைக்காக ஏங்குறாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாட்டோட பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 4வது பாடல சந்திக்கலாம். தேங்க்யூ.